இந்த நாள் ஏப்ரல் 27ஆம் தேதி 2024 சனிக்கிழமை, குரோதி வருடம் சித்திரை மாதம் 14ஆம் திருநாள். அற்புதமான நாள்னு சொல்லலாம். ஏன்னா கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி, திருத்தியை திதி. கேட்டை நட்சத்திரம் என்பது புதனுடைய நட்சத்திரம். புதன்னா படிப்புக்கு காரகன். புதுசாக ஒரு விஷயம் தொடங்கணும், படிக்கணும், ஒரு லைஃப்பில் ஒரு புது சைக்கிள் வாங்கணும், ஒரு வண்டி வாங்கணும்னா கூட இந்த திருத்தியை திதியும் கேட்டை நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு நாளில் நீங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கும் பொழுது அற்புதமான பலன்களை கொடுக்கும். சில பேர் வண்டி வாகனத்தினாலேயே மேலே வந்திருக்காங்க. வண்டிக்கு வாங்கினோடனே நான் நல்லா இருந்திருக்கேன் சார் அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. அந்த வண்டிக்கான ஒரு பிராப்தம், கஜாரூடனம்னு சொல்லுவோம். எப்படி பழைய காலத்தில் யானையை வாங்கினோன்னு ராஜா கடகடன்னு மேலே வந்திருக்காரோ, அதே மாதிரி இந்த காலத்துக்கு அதே ஒரு அம்சம் அப்படிங்கிறது வண்டி வாகனங்களுக்கான அம்சம். ஸோ இந்த நாள் இதை வாங்கும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்னு இருக்கலாம். மேஷ ராசியில் இது மேஷ லக்னம், கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் லைட்டாக பொடி பண்ணி சாப்பிட்டு போங்க. மனசுக்கு நிம்மதி தரும். மெயினாக எழுத்து பிள்ளை ஏற்கடாமல் இருக்கும். மேஷ ராசியில் இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும்? ஜெயா டிவி நேயர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு 4 நாளில் குரு பெயர்ச்சி நடக்க போகிறது. மே 1ஆம் தேதி குரு பெயர்ச்சிக்கான சிறப்பு பலன்கள் ஒரு ராசிக்கும் ஒரு லக்னத்திற்கும் பரிகாரங்களோட சொல்ல போகிறோம். அதில் இன்றைய நாள்லேருந்தே நிறைய பேருக்கு அது மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். என்னதான் உங்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் பிரயாணம் செய்தாலும், சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேட்டையாக இருக்கும் பொழுது, புதன் தன்னுடைய சாரத்திலேயே செல்லும் பொழுது எதிர்பாராத பண வரவுகள் வரும். எதிர்பாராத தன லாபங்கள், எதிர்பாராத இன்சூரன்ஸ் கிளைம், பல நாளாக போட்டு பணம் வராதெல்லாம் இந்த நாள் வரும். ஆனால் பொதுவாகவே இந்த நாள் நல்ல நாளாக எடுத்துக்கொள்ளலாம். கரூர் தான் தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமியின் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்றது கலத்திரஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த கலத்திரஸ்தானம்னா என்ன அர்த்தம்னா, கணவன் மனைவின்னு மட்டும் அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ஓரியன்ட் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்றீங்களோ, உங்க பார்ட்னர் யார் இருக்காங்களோ, எதிர்பாலனர் யார் இருக்காங்களோ சரி, யார் உங்க முன்னாடி நிற்கிறாங்களோ அவங்க அத்தனையுமே 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானம் தான் கணக்கு. அவங்க கூட ஒரு நட்பு நல்லபடியாக இருக்க வேண்டும், ஒரு நல்ல விஷயம் நம்ம கூட நடக்கணும், இல்லை நம்மளுடைய எண்ணங்கள் என்ன இருக்கோ அது கொள்கையாக மாறி அந்த கொள்கை மூலியமாக பணமாக மாற்றக்கூடிய ஒரு பிராப்தம் கேட்டை நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் உண்டு. அது இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் பொதுவாகவே இன்றைய நாள் நல்ல கௌரவம், நல்ல ஒரு பண வரவு ரெண்டுமே இருக்கும். மெயினாக இது எல்லாத்தையோட மெயின் பசங்களுக்கு, கஷ்டப்படக்கூடிய பசங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வு அமையக்கூடிய நாள். ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கோம் சார், வயித்த வலி சார், எது சாப்பிட்டாலும் ஒரே வயிறு எரிச்சல், இருக்கிற வேலையில ஒரு அசம்திருப்தி, டென்ஷன் இல்லாம ஓடணும், அதுவுமே நடக்க மாட்டேங்கிறது. யார்கிட்ட போய் பேசினாலும் சண்டைக்குன்னே வர மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பலவிதமான கன்ஃபியூஷன்லாம் தீர்ந்து போகக்கூடிய நாள். காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு விருச்சிகம், அதில் கேட்டை நட்சத்திரத்தில் தான் சந்திரன் பிரயாணம் பண்ணுறாரு. அதாவது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பேச கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஸ்ப்ரிண்டருக்கு எப்படி ஓடணும்னு கற்றுக் கொடுக்கணும்னு அவசியம் இருக்கா? அதே மாதிரி தான் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மனசார பேசுறது. இன்ஃபேக்ட் உங்கள் பேச்சில் வர்ண ஜாலங்களை காட்டி மயக்கிடுவீங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷத்தில் அந்த இடமே உங்கள் வசமாயிடும். பொதுவான குணம் அது இன்றைய நாள் கேட்டை நட்சத்திரம் ஓடும் பொழுது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு லோன்லாம் கேட்டிங்கன்னா உடனடியாக நடக்கும். நிறைய பேருக்கு உடம்பு பாதிப்புகளிலிருந்து விடுபடக்கூடிய அற்புதமான நாள். குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். கடக ராசியில் இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசார சந்தோஷம். இன்னொன்று, சந்திரன் இன்றைய நாள் புதனுடைய நட்சத்திர பிரயாணம் பண்ணும் பொழுது கடக ராசியில் இது கடக லக்னத்தின் சார்ந்த நபர்களுக்கு அனுஜென்மம்னு சொல்லுவோம். ஜென்மம், அனுஜென்மம், திரிஜென்மம். அதில் கேட்டை நட்சத்திரம் கனெக்ட் ஆகும் பொழுது பொதுவாகவே இன்றைய நாள் யாரெல்லாம் கலைகள் இருக்கீங்களோ, மியூசிக் டைரக்டர்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ, பாடல் ஆசிரியர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ அத்துணை பேருக்குமே பிரம்மாண்டமாக இருக்கும். ஜோதிடர்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். மதி சூக்ஷமம்னு சொல்லுவோம். அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அந்த பிரெயினில் வரக்கூடிய ஐடியாஸ் ரியலிஸ்டிக்காக எதெல்லாம் எக்ஸிக்யூட்டபிள்னு சொல்கிறோமோ அது நடக்கும். இதனால் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இன்ஃபேக்ட் இதனால் உங்களுடைய பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு தேஜஸாக இருப்பாங்க. பூஜைகள், புனஸ்காரங்கள், ஆன்மீகத்தில் நாட்டம் எடுக்கக்கூடிய அற்புதமான நாள். தெய்வ அனுகிரகம் தான் ரொம்ப முக்கியம். இன்றைய நாள் அது ரொம்ப சூப்பராக இருக்குன்னே சொல்லணும்.
நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசியில் அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடுக்கு மாடி வீடு கட்டிடக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா புதன் அப்படிங்கிறது அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய இடத்துல அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர் ஒரு நிறைய, அதாவது ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல சிட்டிஸ் நிறைய எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கோ அந்த இடத்துல அப்பார்ட்மெண்ட்டாக வளர்ந்துட்டு இருக்கும். அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறது இரட்டைத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தின் வீரியம், தட் இஸ் புதன். அதெல்லாம் டெக்னாலஜி அப்டேட் எப்பவுமே பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா சிட்டியில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் எப்பவுமே ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. எல்லாமே புதுசாக கற்றுக்கணும், அடுத்தடுத்த லெவல் ஓடணும், நிற்காமல் ஓடின்னு இருக்கக்கூடிய ஒரு லைஃப் அவங்களுக்கு அதுதான் இருக்கும். ஆனால் கிராமத்துப்புறம் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அவங்க மண், அவங்களுடைய சொந்த பந்தங்கள், அவங்களுடைய இரத்த பந்தங்கள், காசு பணம்லாம் எதுக்கு சார், சந்தோஷம்தான் முக்கியம்னு சொல்லக்கூடிய சனியுடைய தன்மை அதுமையாக இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. அது இந்த நாளில் பொதுவாகவே உங்களுக்கு ரொம்ப ஞானத்தின் அடிப்படையில் நிறைய பேர் வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, அப்பார்ட்மெண்ட் கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. பொருளாதாரத்தில் அபாரமான மேன்மை இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்வயம்பு லிங்கேஸ்வர சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிரயாணம் இருக்கும். ஃபோனில் 1 மணி நேரம் ஒரு மனுஷங்கிட்ட பேசுவீங்க, கக்க பக்கன்னு சிரிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆனந்தமான நாள், மனசு தீர்க்கமான நல்ல எண்ணங்கள் வரக்கூடிய நாள், அற்புதமான நாள். தேவையில்லாத டென்ஷன், தேவையில்லாத கொடைச்சல், தேவையில்லாத மன சங்கல்பங்கள், அவசியமே இல்லாத டென்ஷன் எதுவுமே வராது. தெளிவான சிந்தனைகள், தெளிவான பேச்சு, தெளிவான கம்யூனிகேஷன் வரக்கூடிய அற்புதமான நாள். சூப்பர்னா இன்றைய நாள் ரொம்ப சூப்பராக இருக்க போறீங்க. அதுவும் பெண்கள் இன்றைய நாள் மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போகிறது. வெயிட் பண்ணி பாருங்க. சரஸ்வதி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொறுமையான பேச்சு, இனிமையான பேச்சு. நிறைய பேர் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா பாடுற மாதிரி இருக்கும் அவங்க பேசுறது. துலாம் ராசி நண்பர்களுக்கு பேச கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கும் மேலே ஒரு மனுஷனை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மை துலாம் ராசியில் துலாம் லக்னத்தில் பெறக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இன்றைய நாள் இதெல்லாம் தத்ரூபமாக கண்ணுக்கு தெரியும். நிறைய பேருக்கு பண வரவுகள் எங்கெல்லாம் வராமல் இருக்கோ அதெல்லாம் இன்றைய நாள் வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தெய்வ அனுகிரகம் கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது. இன்ஃபேக்ட் இன்றைய நாள் காலிங்க நர்தனன் வழிபாடு பண்ணிங்கன்னா, அதாவது எங்கெல்லாம் பணம் கொடுத்து வராமல் இருக்கோ, குடும்பத்தில் அசௌகரியங்கள் இருக்கோ, அந்யோன்யம் இல்லையோ, சங்கடங்கள் இருக்கோ, அது அத்தனையுமே இன்றைய நாள் தீர்ந்து போகக்கூடிய நாள். ராசியா நிறம் பச்சை நிறம். விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு தெய்வ அனுகிரகம்னா என்னன்னு இன்றைய நாள் பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இன்றைய நாள் முழுக்க முழுக்க அவ்வளோ அளவுக்கு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் அறிவையும் இன்டெலிஜென்ஸையும் பார்க்கக்கூடிய நாள். இதெல்லாம் யாருனால செய்ய முடியாதுன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் நீங்க செஞ்சு முடிச்சு பெரிய ஒரு பேர் வாங்கக்கூடிய பிராப்தம். நிறைய பேர் பூஜைகள், புனஸ்காரங்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பிரயாணம் செய்வீர்கள். பெருமாளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்கும். லக்ஷ்மி நாரசிம்ம பெருமாளுடைய வழிபாடு சூப்பரான ஏற்றத்தை கொடுக்கும். எதெல்லாம் எந்த டாக்குமெண்ட் நின்று போயிருக்கோ, எந்த ஒரு டாக்குமெண்ட் வராமல் இருக்கோ, லோன் வராமல் இருக்கோ, அத்தனையுமே இன்றைய நாள் நடக்கக்கூடிய பிராப்தம் சூப்பர். என்ன பிளான் பண்ணாலும் நடக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய விஷயங்கள்ல பிரயாணங்கள் எப்படி செய்வது, எப்படிப்பட்ட இடங்களுக்கு நம்ம போகணும் அப்படின்னு உட்காந்து ரிசர்ச் பண்ணுவீங்க. நிறைய பேர் தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்வது, நிறைய இடங்களுக்கு சென்று வருவது, நிறைய பிரயாணங்கள் செய்வது, டிக்கெட் புக் பண்றது, டிக்கெட் கைக்கு சேருவது, பாஸ்போர்ட் கைக்கு சேருவது, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம். நிறைய பேர் இந்த கிரீன் கார்டெலாம் வராமல் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதற்கான ஆலோசனை, அதற்கான ஆரம்பம்லாம் இன்றைய நாள்லேருந்து ஏற்படும். ஏரி காத்த ராமன் கோவில் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மக்கர ராசி மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாமே டபுள் லாபங்க. எல்லாமே நட்பு தான், எல்லாமே லாபம் தான், எல்லாமே ஆசைகள். இதெல்லாம் புதஞ்சிருக்கோ, அதாவது மனசுக்குள்ள நிறைய பேர் இதெல்லாம் நான் வாழ்க்கையில் அட்லீஸ்ட் கொஞ்சம் மாதிரி பார்க்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிருப்பீங்கல்ல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆசையாக இருந்தாலும் இன்றைய நாள் கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய சூக்ஷமம் கடவுள் கண்ணுக்கு தெரிவார். பயங்கரமாக இருக்க போகிறது. அதுவும் இன்றைய நாள் நட்பு மூலியமாக நல்ல விஷயங்கள். வீடு
வாங்கியிருப்பீங்க, நிலம் வாங்கியிருப்பீங்க, பத்திரங்கள் பதிஞ்சிருப்பீங்க, அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்க, சேல்ஸ் அக்ரிமெண்ட், லீஸ் அக்ரிமெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் கைக்கு வராமல் சேர்ந்துருக்கும். இன்றைய நாள் அதெல்லாம் பதிவு ஆகி முடிஞ்சு கைக்கு வந்து சேரும். நீங்கள் மனசு என்ன உங்களுக்கு வேணுமோ நடக்கணும்னு இருக்கீங்களோ அது அப்படியே நடக்கும். அற்புதமான நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கும்பத்துக்கு மட்டும் பொதுவாகவே நடந்ததுன்னா ஒரே அடியா நடக்கும். நடக்கலைன்னா அப்பவே அப்படியே டக் அடிச்ச மாதிரி இருக்கும். ஒண்ணுமே புரியவே புரியாது. இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாக வேலைகள் மட்டுமே உங்களுக்கு கான்சன்ட்ரேஷனா இருக்கும். மருத்துவர்களுக்கு இந்த நாள் பிரம்மாண்டமான நாள். அறிவு சூக்ஷமம், அறிவு கண் திறக்கக்கூடிய நாள். நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு எழுத்தாளர்களாக மாறுவீங்க. நிறைய பேருக்கு இந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி ஆகும். கணக்கர்களுக்கு, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷன் இருக்கிறவங்களுக்கு, டீச்சிங் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமாக இருக்கு. மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இன்றைய நாள் மாறுவீங்கன்னு சொல்லலாம். பச்சை காய்கறி விளைவிக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பொன்னான நாள் இன்றைய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது இன்றைய நாள் ஏதோ ஒரு ரூபத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உங்க வீட்டு கதவை தட்டுவார். அதுதான் உண்மை. ஏன்னா 9ஆம் பாவகம்ங்கிறது தெய்வ அனுகிரகம். அது பாக்யஸ்தானம்னு சொல்லுவோம். இன்றைய நாளுடைய நட்பு, இன்றைய நாளுடைய ஒரு மனிதனை சந்திப்பீர்கள். இல்லைன்னா அவங்களுடைய கான்டாக்ட் ஏற்படும், ஒரு கால் வரும், ஒரு கம்யூனிகேஷன் வந்து சேரும். ஏதோ ஒரு நல்ல தகவல் ஒரு மனுஷன் ரூபல்யா, அதாவது உங்களுடைய ஒரு மனுஷனின் ரூபமாக, கடவுளின் ரூபமாக வந்து உங்க கதவை தட்டக்கூடிய வாய்ப்புகள் நடந்தே தீரும். தெய்வ அனுகிரகம் சங்கல்பம் அபாரமா இருக்காது. சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேட்டைங்கும் போது, கேட்டைங்கிறது புதனுடைய நட்சத்திரம். புதன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு அந்த புதன் இப்போ புதனுடைய சாரத்திலேயே போயிட்டு இருக்கார். சூப்பரான நாள். பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, எவ்வளோ மோசமான கர்மால நீங்க மாட்டின்னு இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாள். ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். இன்றைய நாள் பொதுவாகவே யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் மீனம், 2வது கடகம், 3வது விருச்சிகம். அனைவருக்குமே இன்றைய நாள் எல்லா விதமான சந்தோஷங்கள் மிக அதிகமாக இருக்கு. சந்தோஷம் மட்டும் கிடையாது, கக்க பக்கம் நல்லா சிரிச்சு ஆனந்தமாக மகிழக்கூடிய அற்புதமாக நாளாக இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.